நீ அமைதியாக இருக்கிற. நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் சும்மா ஜஸ்ட்டு மூவி பற்றி நினச்சிட்டு இருந்தேன். நீ அமைதியாக இருக்கிற. யூ ஆர் பீயிங் குவைட். யூ ஆர் பீயிங் குவைட். நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஹவு டு ஐ நோ? எனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு ஐ நோ? நெக்ஸ்ட்டு நீ என்ன நினைக்கிறன்னு. நீ என்ன நினைக்கிறன்னு நவுன் கிளாஸ். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் யூ திங்க். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். நீ என்ன நினைக்கிறன்னு எப்படி எனக்கு தெரியும்? ஹவு டு ஐ நோ வாட் யூ திங்க்? ஹவு டு ஐ நோ வாட் யூ திங்க்? நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் ஜஸ்ட் அந்த மூவி பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். சும்மா அந்த மூவி பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் த மூவி. யோசித்து கொண்டிருந்தேன். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ வாஸ் திங்கிங்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் த மூவி. மூவி பற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதனால் அபவுட் த மூவி. மூவி பற்றி சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் த மூவி. ஓகே, இப்போ ஃபுல்லாக சொல்லி பார்ப்போம். யூ ஆர் பீயிங் குவைட். ஹவு டு ஐ நோ வாட் யூ திங்க்? I was just thinking about the movie.